மதுரையில் பெரிய ஜமீன்தாருக்கு 2 மனைவிங்க. முதல் மனைவி இப்போ உயிரோட இல்லை. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, சுஷீலா, ராமு. 2வது மனைவிக்கு குழந்தைங்க இல்லை, ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்காங்க. அவர் பேரும் கஜேந்திரன். கஜேந்திரனுக்கு சுஷீலாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பெரிய ஜமீன்தார் இறந்த பிறகு எல்லா சொத்தும் கஜேந்திரனோட கண்ட்ரோலில் வந்துடுது. ராமுவை ஒரு படிக்காதவனா பயந்தாங்கொழியாக வளர்க்குறாரு. ராமு வளர்ந்ததும் ரங்கநாதன் பிள்ளையோட பொண்ணு லீலாவுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணுறாங்க. ரங்கநாதன் பிள்ளையும் லீலாவும் ராமு வீட்டுக்கு வராங்க. ஆனால் ராமு நடந்துக்கிற விதத்தை பார்த்து லீலா ராமுவா வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ராமுவோட சொத்தை எல்லாம் கஜேந்திரன் கல்யாணத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமு யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு ராமு மாதிரியே இருக்கிற ஒருத்தர், அவர் பேர் இளங்கோ. அவர் ரொம்ப தைரியசாலியாக கோவக்காரராக எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு யாருக்கும் அடங்காதவராக இருக்கார். இளங்கோவால் நிறைய பிரச்சனை வருதுன்னு அவங்க அம்மா அவரை வீட்டில் போட்டு வச்சிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு அவர் எப்படியோ வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. ஒரு நாள் லீலா ஷாப்பிங் போயிட்டு வரும்போது அவங்களோட பர்ஸை ஒரு திருடன் அடிச்சுட்டு போயிடுறான். அதை பார்த்து இளங்கோ அந்த திருடங்கிட்ட சண்டை போட்டு பர்ஸை வாங்கிடுறாரு. இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு லீலாவும் வருத்தப்படுறாங்க. அதே சமயம் இளங்கோ மேலே காதலும் வந்துடுது. அவங்க வீட்டுக்கு இளங்கோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராமு பசியில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. சாந்தான்ற ஒரு பொண்ணு வந்து அவரை காப்பாற்றி கூட்டிட்டு போய் இளங்கோவோட அம்மா கிட்ட விட்டுடுறாங்க. அவங்க அம்மாவும் சாப்பாடு கொடுத்து இனிமேல் நீ என்னை விட்டு எங்கேயும் போகாத, இங்கேயே இருன்னு சொல்கிறாங்க. ரங்கநாதன் பிள்ளை கஜேந்திரனுக்கு லெட்டர் போடுறாரு, ராமு எங்கள் வீட்டில் தான் இருக்காரு அப்படின்ட்டு. கஜேந்திரன் ராமுவை வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனால் ராமுவோட பிஹேவியரை பார்த்துட்டு கஜேந்திரனுக்கு ரொம்ப கோவம் வருது. சொத்தை எல்லாம் அவர் பேரில் மாற்றி எழுத ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் இளங்கோ தனக்கு இதில் சம்மதம் இல்லைன்னு சொல்லி பத்திரத்தை கிழிச்சு போட்டுரு. கோவத்தில் கஜேந்திரன் சாட்டையை எடுத்துட்டு வந்து அடிக்க அதை பிடுங்கி இளங்கோவன் கஜேந்திரனை அடின்னு செம்மையை அடிச்சிடு. சாந்தா ராமுவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. சாந்தாவோட பாட்டி புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் ராமுவை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதோ ஞாபகம் வர ராமு தன் மகள் வழி பேரன்னும் சாந்தா தன் மகன் வழி பேத்தின்னு சொல்கிறாங்க. இங்கே இளங்கோவுக்கும் லீலாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் இளங்கோ அதை தள்ளி வச்சிடுறாரு, தான் ராமு இல்லாத காரணத்தால். சாந்தாவும் ராமுவும் ஒன்றா பேசிட்டு இருக்கிறத ரங்கநாதன் பிள்ளை பார்த்துடுறாரு. அதை லீலா கிட்ட போய் சொல்கிறாரு. ஆனால் லீலா நம்ப மாட்டேன்றாங்க. சாந்தாவை கட்டி தூக்கிட்டு வந்துட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ 2 பேருமே ராமுவை தான் காதலிக்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே இளங்கோவும் தான் ராமு இல்லைன்னு சொல்லி லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. கஜேந்திரன் ஆளுங்களை அனுப்பி இளங்கோவை தூக்கிட்டு வர சொல்கிறாரு. அவங்களும் இளங்கோன்னு நினச்சி ராமுவை தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே இளங்கோ லீலா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே சாந்தாவும் பாட்டியை வந்து ராமுவை யாரோ தூக்கிட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பாட்டி பழைய கதையெல்லாம் சொல்கிறாங்க. பெரிய ஜமீன்தாரும் அவங்க பொண்ணும் தான் ராமு இளங்கோவோட அம்மா அப்பா. ராமுவும் இளங்கோவும் 2 குழந்தைங்க. திருவிழாவில் இளங்கோ தொலைஞ்சிட்டதாகவும் அந்த வருத்தத்திலேயே அவங்க அம்மாவும் இறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. ஒரு செயினோட டாலரில் பெரிய ஜமீன்தாரும் அவங்க பொண்ணும் இருக்கிற ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதே மாதிரி செயினை இளங்கோவோட அம்மாவும் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இவங்க பழனி போனப்போ இளங்கோ அவங்களுக்கு கிடைச்சிட்டதாகவும் தான் இளங்கோவோட பெத்த அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க. கடைசியில் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வர எல்லா குழப்பமும் சரியாயிடுது. ராமு லக்ஷ்மணன், அதாவது இளங்கோ 2 பேருக்கும் சாந்தா லீலாவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்குது. எல்லாரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சது.